Children, 12th standard இன்னைக்கு நம்ம சாப்டர் 2 நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த டைட்டிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான். பட் இந்த ஆர்கனைசேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதோட அக்கௌண்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அவங்களோட மோட்டிவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது இல்லை, ரெண்டரிங் சர்வீஸ் டு த பப்ளிக். ஸோ மக்களுக்கு அவங்களோட சர்வீஸை இது பண்ணுறது தான் அவங்களோட எய்ம். ஓகே, பர்பஸ் ரெண்டரிங் சர்வீஸ் டு த பப்ளிக். ஸோ தேர் மே பி கிரியேட்டட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஆர்ட், கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எதை பற்றினதாக இருக்கும் அப்படின்னா ஆர்ட், எஜுகேஷன், சம் ஸ்போர்ட்ஸ், ரெக்ரியேஷன், கிளப்பு, இந்த மாதிரி. ஓகே, ஸோ தீஸ் ஆர்கனைசேஷன் ஆர் கால் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அதாவது ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ், சம் சொசைட்டிக்கு கல்ச்சுரல் ரிலேட்டட் இன்ஸ்டியூஷன், ஸ்போர்ட்ஸு, ரெக்ரியேஷன் கிளப்பு, ஹாஸ்பிட்டல், லைப்ரரி. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி அசோசியேஷன்லாம் என்ன அப்படின்னா சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இதை நான் ட்ரேடிங் கன்சர்னும் சொல்லுவோம், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ரன் பண்ணுறதா இருந்தால் கூட நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் சர்வீஸ் பண்ணுறோம். பட் இதுக்கும் சம் ஃபண்டு தேவை தானே. ஸோ இதுக்கும் என்ன வேணும், நம்மளுக்கு கொஞ்சம் ஃபண்டு தேவை. ஓகே, ஸோ இந்த ஃபண்டு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ரைஸ் ஃபண்டு த்ரூ டொனேஷன்ஸ். டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலையும் சம் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற சில இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான் இவங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ற டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்ஸ்கிரிப்ஷன்னா தமிழில் சந்தா அப்படின்னு சொல்லுவோம். அந்த 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 கிளப்பில் அவங்க மெம்பர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் பே பண்ணால் அவங்க மெம்பர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு தான் இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது டொனேஷன் மூலமாக ஒரு சர்வீஸ்க்காக பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தானே. இதுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோம். ஃபண்டு, டொனேஷன், கவர்மெண்ட்டிட்ட இருந்து கிடைக்கிற டொனேஷன்ஸ், இது எல்லாமே வச்சு நம்ம பண்ணுறதுனால ஸோ அதெல்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கா, இல்லை இன்னும் அமௌண்ட்டு நீடாக இருக்கா, எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ், என்ன ஒரு குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் த ஆர்கனைசேஷன் விச் ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ். அவங்க எந்த ப்ராஃபிட் மோட்டிவ் அவங்களுக்கு அதுக்காக ரன் பண்ணுற ஆர்கனைசேஷன் இல்லை. தென் தேர் மெயின் எய்ம் இஸ் டு ப்ரொவைட் சர்வீசஸ் டு த ஸ்பெசிஃபிக் குரூப் ஆர் த பப்ளிக். ஸோ பப்ளிக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் எய்மு. ஜென்ரலி தே டு நாட் அண்டர்டேக் பிஸ்னஸ் ஆர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் எந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் அவங்க கண்டக்ட் பண்ணுறதில்ல. Their main source of income include subscription from members, donation, grant in aid and legacies. ஸோ இது எல்லாமே அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ at the end of accounting period the following final accounts are prepared by not for profit organization. ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா ப்ராஃபிட் ஓரியன்டாக பண்ணுற பிஸ்னஸில் என்ன மாதிரி அக்கௌண்டிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அக்கௌண்டிங் சைக்கிள் பார்த்தீங்க. ஸோ இல்லையா? ஸோ ஜேர்னல், லெட்ஜர் அதெல்லாம் பார்த்தோமா? ஸோ டிரான்சாக்ஷன்லேருந்து ஜேர்னல், லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி
அப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ இது மூணும் அதில் ஃபைனல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். இதுதான் பிஸ்னஸில் கண்டக்ட் பண்ணுற அக்கௌண்ட்ஸ். சரியா, இதை வச்சு அவங்க ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி அங்கே நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி அங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ணுற மாதிரி இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் யூஷுவல் சேம். ஓகே, ஸோ இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் வந்து இதெல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகேம்மா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். இதோட நேச்சர் வந்து ரியல் அக்கௌண்ட்டோட நேச்சர். ஓகே, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் அ சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் உள்ள கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு ரிலேட்டடான எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ் இந்த ஆர்கனைசேஷனில், எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், இதை நீங்கள் எழுதி நீங்கள் கால்குலேட் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டு தான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இது வந்து ரியல் அக்கௌண்ட்டோட நேச்சர். உங்களுக்கு தெரியும் கோல்டன் ரூல்ஸு. ரியல் அக்கௌண்ட்டோட நேச்சர் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த ரூல் ஃபார் ரியல் அக்கௌண்ட்? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், இஸ்ன்ட் இட்? ஸோ அப்போ ரியல் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் பிஸ்னஸ்க்குள்ளே வருதோ அதை நம்ம டெபிட்லேயும், எதெல்லாம் பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போதோ அதை கிரெடிட்லேயும் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ தி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பிகின்ஸ் வித் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க். ஸோ இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு டெபிட்டில் நீ வந்து உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷாக இவ்வளோ வச்சுருக்கீங்க, பேங்கில் உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன, இதுதான் உங்கள் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அட் த எண்ட் ஆஃப் த இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து போடுவோம். ஓகேவா? ஆல் ரிசிப்ட் ஆர் ஷோன் ஆன் த டெபிட் சைட் அண்ட் ஆல் கேஷ் பேமெண்ட் ஆர் ஷோன் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் திஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதில் ஒன்லி கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், சப்சிக்வெண்ட் இயர், ஸோ மூணையுமே நம்ம இதில் எழுதுவோம். என்ன, இந்த இயரில் எவ்வளோ உங்களுக்கு கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட் இயர் என்ன பண்ணீங்க, நெக்ஸ்ட் இயர் என்ன கேஷ் ரிசீவ் பண்ண போகிறீங்க, இந்த எல்லாத்தையுமே நம்ம கேஷாக நம்மளுக்கு வந்ததுன்னா இதில் என்டர் பண்ணுவோம். ஓகேவா? நான் கேஷ் ஐட்டம்ஸ் வந்து என்டர் பண்ண மாட்டோம். ஓகேவா? நான் கேஷ் ஐட்டம்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? டிப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், தென் அக்ரூட் இன்கம் வந்ததா இல்லையா, ஆர் நாட் ஷோன் இன் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே பிஸ்னஸ்க்குள்ளே டிப்ரிஷியேட் ஆகிருக்கிறது அது வந்து நான் கேஷ் ஐட்டம். வேல்யூ, ஒரு மெஷினரியோட வேல்யூ குறைஞ்சிருக்கும், பட் அது ஒரு கேஷாக உங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியாது, கால்குலேட் பண்ணுவோம், பட் அது ஒரு நான் கேஷ் ஐட்டம். அதேமாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், கொடுக்கப்பட வேண்டிய செலவு அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை நம்ம இன்னும் கொடுக்கப்பட வேண்டியது இருக்குன்னு மட்டும் மென்ஷன் பண்ணுறது. ஸோ இது மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதில் உள்ள ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ என்ன, வாட் ஆர் த ஸ்டெப்ஸு? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், பேங்கு, அதெல்லாம் டெபிட் சைடில் போட்டுருவோம். இஃப் தேர் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட், இப்போ கேஷாக உங்கள்கிட்ட இருக்கிறதும் பேங்கில் உங்கள் அமௌண்ட் எவ்வளோ இருக்கிறதையும் நம்ம டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுறோமா. இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ, அது என்ன செய்யணும், கிரெடிட் சைடில் நீங்கள் போடணும். ஓகேவா? தென் ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட் டியூரிங் த இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைட். ஆக்சுவல் பேமெண்ட் வந்து கிரெடிட் சைடில் பண்ணுவோம். அதே மாதிரி கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், ஃப்யூச்சர் இயர் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதில் எழுதுவோம். ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் டோட்டல் ஆஃப் டெபிட் சைட், இப்போ இதில் நீங்கள் எல்லா ரிசிப்ட்டும் எல்லா பேமெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டோட்டல் பண்ணி பார்க்குறீங்க. டெபிட் சைட் டோட்டல் அதிகமாக இருக்குது கிரெடிட் சைடை விட அப்படின்னா க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஆர் பேங்க் பேலன்ஸ்னு நீங்கள் அதை எழுதுவீங்க. கிரெடிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் வரும். ஸோ அதை வந்து என்ன செய்வோம், க்ளோசிங் கேஷ் ஆர் பேங்க் பேலன்ஸாக வரும்.
அதே மாதிரி கிரெடிட் சைடு இஸ் மோர் தேன் த டெபிட் சைடு. கிரெடிட் சைடோட வேல்யூ அதிகமாக இருக்குது டெபிட் சைடோட அப்படின்னா த பேலன்சிங் ஃபிகர் வில் அப்பியர் ஆன் த டெபிட் சைடு. இட் ரெப்ரசன்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேவாம்மா? கிரெடிட்டையும் டெபிட்டையும் டோட்டல் பண்ண போகிறீங்க. டெபிட் சைடு டோட்டல் அதிகமாக இருந்தால் கிரெடிட்டில் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஆர் பேங்க் பேலன்ஸ் எழுதுவீங்க. கிரெடிட் சைடில் டோட்டல் அதிகமாக இருந்துச்சுன்னா பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடில் வரும். அதை நீங்கள் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதணும். ஓகேவா? புரியுதா? இப்போ இதில் உள்ள ஃபார்மட் பாரு. இதுதான் இந்த ஃபார்மட்டில் கேபிட்டல் இதை கொடுத்துருக்காங்களா? ஃபார்மட் ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ரிசிப்டில் பேமெண்ட் அக்கௌண்ட் போட்டுட்டீங்க. டெபிட் சைடில் டெபிட் சைடில் ரிசிப்ட் அக்கௌண்ட், கிரெடிட் சைடில் பேமெண்ட் அக்கௌண்ட். என்னென்ன கேஷு என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் எழுதியிருக்கீங்க, பேமெண்ட் எழுதியிருக்கீங்க. கேபிட்டல் நேச்சரும் எழுதுவீங்க, ரெவென்யூ நேச்சரும் எழுதுவீங்க இல்லையா? கேபிட்டல் நேச்சர்னு என்ன? இயர்லி ஒன்ஸ் ஆர் லைஃப் டைம் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு ரிசிப்ட்டு, ஒரு பேமெண்ட்டு. ரெவென்யூனா திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு செலவு அல்லது இன்கம்மை நம்ம எழுதுறது ரெவென்யூ நேச்சர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாமா? ஓகேம்மா.